இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் லைக் ரொம்ப எக்ஸசிவ் வாமிட்டிங்கோ இல்லை அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக அவங்க வெயிட் கெயின் ஆகுறாங்க இல்லை ஒபீஸாக இருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட அது வந்து அந்த மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நேச்சுரலாகவே நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலி உங்களோட மூட் ஸ்விங்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அதை நோட் பண்ணணும். ஏதாவது ஒரு ஜேர்னலிங் பண்ணலாம், இல்லை யோகா, மெடிடேஷன், டெஃபினட்டாக டாக்கிங் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் அந்த மாதிரி பண்ணலாம். டீப் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் உங்களோட மூடை வந்து நீங்கள் ஸ்டேபிளாக வச்சுக்க முடியும். பட் இந்த மாதிரி பண்ணியும் ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே யூ ஆர் நாட் ஏபிள் டு ஹாவ் எனி ரிலீஃப். உங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது, படப்படான்னு வருது, உங்களோட ஹார்ட் பீட் உங்களுக்கே ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது, இல்லை அன்வான்ட் தாட்ஸ்லாம் நிறையா வருது, ஸ்லீப் சுத்தமாக இல்லை வந்து ஒரு ஹோப்லெஸ்னஸ், ஒரு நாட் ஏபிள் டு ஃபீல் எனிதிங் நைஸ். அது வந்து நம்ம ஆன்ஹிடோனியான்னு சொல்லுவோம். எந்த விஷயத்துலையும் ஒரு ப்ளெஷர் உங்களால் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா டெஃபினட்டாக யூ நீட் டு ஹாவ் மெடிக்கல் ஹெல்ப்.